நீ சினிமாவும் போச்சு, பாலிடிக்ஸும் போச்சு, பர்சனல் லைஃபும் போச்சு, இப்ப குடும்பமும் போயிருச்சு. அப்பையாத்தால கொண்டு போய் எங்க விட்டுருக்க? ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தை விட்டுருக்க. ஈசா யோகால கோயம்புத்தூர்ல தெரியுமா உங்களுக்கு? அனாதாசிரமம் கொண்டு விட்ட மாதிரி கொண்டு விட்டுருக்க. உங்க அப்பா ஆத்தாவை யார? எஸ் ஏ சந்திரசேகரையும் உங்க அம்மாவையும். நான் எடுத்து விடுறேன் உண்மைகளை. அம்மா அப்பாவை நீ மதிக்கல. ஜசன் சஞ்சய் அசோக் பில்லர் வலசரவாக்கத்துல ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கான். அபார்ட்மெண்ட்ல தங்கி சினிமால முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு படம் கூட ஒன்று பண்ணிருக்கான் லைகா குரூப்போட சேர்ந்து. ஜசன் சஞ்சய் நிலைமை இது. ஷாஷா இருக்கா திவ்யா, அவள் பாத்தீங்கன்னா பிஜில தங்கி அந்த பொண்ணு இது பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. அது கூட இருந்தாலும் போய் கலந்துக்கல. அவங்க ரெண்டு பேரும் ஆதரிச்சு கூட இதில் ட்விட் போறது கிடையாது. அந்த பையன் இவ்வளவு படம் பண்றானே, ஒரு ட்விட் போடலாம்ல, அப்ப அதுவும் பண்ண மாட்டான். சங்கீதா மடத்துல லண்டன்ல இருக்காங்க, சவுத் வெஸ்ட் லண்டன்ல அவங்க அப்பாவோட இருக்காங்க. அவங்க நீ டைவர்ஸ் பெட்டிஷன் இனிஷியேட் பண்ணிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. அப்ப குடும்பமும் போச்சு, உனக்கு எல்லாமே போச்சு, உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்க. நீ நாசமாகி நடு ரோட்ல நிக்க போற, திரிசாவனை விட்டு ஓட போறான். இதான் நடக்க போகுது. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது.